சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மாகாண சபை தேர்தலை விரைந்து நடத்துமாறு ஸ்ரீலங்கா அரசை வலியுறுத்திய விக்ரம் மிஸ்ரி மறுக்கும் ஜனாதிபதி ஊடக பிரிவு. செம்மணியில் இதுவரை 491 எண்புக்கூடுகள் அடையாளம். களத்தில் இடம்பெற்ற திறந்த நீதிமன்ற அமர்வு. சாவகச்சேரி நகராட்சி துணைத் தலைவர் கிஷோரின் பதவி நீக்கம். இறுதி தீர்ப்பை ஒத்திவைத்த நீதிமன்றம். கோப்புக்குழு கூட்டத்தில் ஆடை விதிமீறல் மற்றும் ஒழுங்கினம். மன்னிப்பு கோரிய அதிகாரிகளுக்கு விலக்கு. தமிழக சட்டசபையில் இன்று தாக்கல் செய்யப்படவுள்ள வேளாண் வரவு செலவு திட்டம் பெரும் எதிர்பார்ப்புடன் விவசாயிகள். ஹோர்முஸ் நீரிணை எல்லைகள் குறித்து ஈரானும் ஓமானும் ஒப்பந்தம். ட்ரம்பின் கூற்றை மறுக்கும் வட்டாரங்கள். இலங்கையில் நீண்டகாலமாக நடைபெறாத நிலையில் ஒத்திவைக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு இந்திய வெளிவகார செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை வலியுறுத்தியதாக இலங்கைக்கான இந்திய உஸ்தானிகர் காரியாலயம் தெரிவித்துள்ளது. எனினும் இந்திய வெளிவகார அமைச்சின் செயலாளர் இவ்வாறான ஒரு அறிவித்தலை வழங்கவில்லை என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் விக்ரம் மிஸ்ரி தனது இலங்கைக்கான பயணத்தை நிறைவு செய்து நேற்று மாலை மீண்டும் இந்தியா திரும்பியுள்ளார். உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை சென்ற இந்திய வெளியுறவு செயலாளர் ஜனாதிபதி, பிரதமர், வெளிவிவகார அமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் சிறுபான்மை கட்சிகளின் தலைவர்களையும் சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். இந்த நிலையில் அவரது விஜயத்தின் போது மாகாண சபை தேர்தல்களை விரைவாக நடத்துவதற்கான தமது வாக்குறுதியை நிறைவேற்றுமாறும் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்ததுடன் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை தீர்ப்பதற்கு அரசியலமைப்பு ஏற்பாடுகளை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறும் வலியுறுத்தினார். இந்திய வெளியுறவு அமைச்சு அறிக்கை ஒன்றை விடுத்து இதனை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் வெளிவிவகார செயலாளரின் இந்த விஜயமானது இருதரப்பு உறவுகளின் முழுமையான பரிமாணங்களையும் மீளாய்வு செய்வதற்கான ஒரு வாய்ப்பையும் வழங்கியதுடன் பன்முகப்படுத்தப்பட்டு இந்தியா இலங்கை பங்காளித்துவத்தின் வலிமையையும் மேலும் வலுப்படுத்தியுள்ளதாக கொழும்பில் உள்ள இந்திய உயர் ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய வெளிவகார செயலாளர் விக்ரம் மிஸ்ரி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து கலந்துரையாடியுள்ளார். இதேவேளை குறித்த சந்திப்பின் போது பிராந்திய ஸ்திரத்தன்மை, 2 நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை வலுப்படுத்தல் மற்றும் பரஸ்பர ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்திய வெளிவிவகார செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் கொழும்புக்கு மேற்கொண்ட உத்தியோகபூர்வ விஜயத்தின் மத்தியில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை நேற்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இரு தரப்புக்கும் இடையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது பிரதானமாக பிராந்திய அபிவிருத்தி மற்றும் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையில் நீண்டகால விசேட உறவை மேலும் வலுப்படுத்திக் கொள்வது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. அத்துடன் இரு நாடுகளின் பரஸ்பர நலன்களை முன்னெடுத்துச் செல்வதற்கும் பிராந்திய ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதற்கும் தொடர்ச்சியான தொடர்புகளும் நெருங்கிய ஒத்துழைப்பும் அவசியமானது என்பதை இரு தரப்பினரும் மீண்டும் உறுதிப்படுத்தினர். வர்த்தகம், முதலீடுகள், தொழில்நுட்பம், அபிவிருத்தி, ஒத்துழைப்புகள் மற்றும் மக்களுக்கிடையான தொடர்புகள் உள்ளிட்ட பரந்தளவிலான துறைகளிலும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்தும் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் நேற்று மாலை அகழ்வு பணிகளும் அதனுடன் தொடர்புடைய வேலைகளும் எவ்வாறு நடைபெற வேண்டும் என்பது தொடர்பாக நீதிவான் முன்னிலையில் சித்துப்பாத்தி அகழ்வு இடம்பெறும் இடத்தில் திறந்த நீதிமன்ற அமர்வு இடம்பெற்றது. 44வது நாளான நேற்றைய தினம் 8 எண்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 8 எண்புக்கூடுகள் அகழ்ந்தும் எடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் செம்மணி புதைகுழியில் 1ஆம், 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டம் என இதுவரையில் 98 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 491 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 489 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தும் எடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி, சித்துப்பாத்தி, அரியாலை மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் இன்று காலை 8 மணி முதல் தற்போது வரை 44வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இவ்வேளையில் இன்றைக்கு புதிதாக
8 மனித எண்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டு இன்றைய நாளுடன் மொத்தமாக 491 மனித எண்பு தொகுதிகள் முழுமையாக அடையாளம் காணப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்றைய தினம் மேலும் 8 மனித எண்பு தொகுதிகள் ஏற்கனவே சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளம் இடப்பட்டு இலக்கமிடப்பட்டவை முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டதுடன் இன்றைய தினம் மொத்தமாக 489 மனித எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்று மாலை 3 மணி அளவில் ஒரு நிர்வாக ரீதியான கலந்துரையாடல் இந்த அகழ்வு பணிகளும் அதனோடு தொடர்புடைய வேலைகளும் எவ்வாறு நடைபெற வேண்டும் என்பது தொடர்பாக கௌரவ நீதவான் திரு லெனின் குமார் அவர்கள் முன்னிலையில் சித்துப்பாத்தி அரியாலை மனித அகழ்வு பணி நடைபெற்ற இடத்தில் திறந்த நீதிமன்ற அமர்வாக இடம்பெற்றது. இந்த அமர்வில் குற்றப்புலனாய்வு விசாரணை பிரிவின் அதிகாரிகளும் நிபுணர்களான ப்ரொஃபஸர் ராஜ் சோமதேவா அவர்களும் அதே நேரத்தில் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் அவர்களும் இதேவேளை யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய பிரதிநிதிகளும் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பான சட்டத்தரணிகளும் முறைப்பாட்டாளரது சட்டத்தரணியும் இந்த கலந்துரையாடலில் பங்கு பற்றினார்கள். சாவகச்சேரி நகராட்சி மன்றத்தின் துணைத் தலைவர் ஞானப்பிரகாசம் கிஷோரை பதவியிலிருந்து நீக்கியமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான தீர்ப்பு வழங்கும் திகதி எதிர்வரும் ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் வழக்கின் இறுதி தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையிலே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சாவகச்சேரி நகராட்சி மன்றத்தின் துணைத் தலைவர் ஞானப்பிரகாசம் கிஷோரை பதவியிலிருந்து நீக்கிய வடமாகாண ஆளுநரின் தீர்மானத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பான வழக்கின் தீர்ப்பு நேற்று யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள வடக்கு மாகாண மேல் நீதிமன்றத்தில் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. எனினும் நீதிமன்றம் தீர்ப்பை எதிர்வரும் 2026 ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. சாவகச்சேரி நகராட்சி மன்றத்தின் துணைத் தலைவராக பதவி வகித்து வந்து ஞானப்பிரகாசம் கிஷோரை வடமாகாண ஆளுநர் தனது அதிகாரத்தின் கீழ் பதவியிலிருந்து நீக்கியிருந்தார். குறித்த பதவி நீக்க நடவடிக்கை சட்டவிரோதமானது என குறிப்பிட்டு அதனை இடைநிறுத்துமாறு கோரி ஞானப்பிரகாசம் கிஷோர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். குறித்த மனு தொடர்பான விசாரணைகள் வடக்கு மாகாண மேல் நீதிமன்றத்தின் யாழ்ப்பாண அமர்வில் பல தடவைகள் இடம்பெற்றிருந்தன. மனுதாரர் சார்பில் பதிலாளிகள் சார்பிலும் சட்டத்தரணிகள் தங்களது வாதங்களை முன்வைத்ததை தொடர்ந்து வழக்கின் தீர்ப்பு நேற்று வழங்கப்படும் என நீதிமன்றம் முன்னதாக அறிவித்திருந்தது. இந்த நிலையில் நேற்றைய நீதிமன்ற அமர்வில் வழக்கு மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தீர்ப்பை வழங்காமல் அதனை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி வரை ஒத்திவைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவின் கூட்டத்தின் போது ஒழுங்கினமாக நடந்து கொண்ட கட்டுமான தொழில்துறை அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் இருவர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியதாகவும் அந்த மன்னிப்பை ஒழுங்குநெறி மற்றும் சிறப்புரிமைகள் பற்றிய குழு ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு அக்டோபர் 8ஆம் தேதி நடைபெற்ற அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவின் கூட்டத்தில் குறித்த அதிகார சபையின் 2022 மற்றும் 2023ஆம் ஆண்டுக்கான கணக்காய்வு செய்யப்பட்ட வருடாந்த அறிக்கைகள் மற்றும் செயல்திறன் குறித்து மீளாய்வு செய்யப்பட்டது. இதன்போது அதன் பணிப்பாளர் சபையைச் சேர்ந்த 2 அதிகாரிகளின் நடத்தை குறித்து கவலைகள் எழுந்ததாக அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அந்த அறிக்கையின்படி அதிகாரி ஒருவர் நாடாளுமன்ற குழுக்களின் முன் முன்னிலையாகுவதற்கு உரிய ஆடை விதிமுறைகளை பின்பற்றாமல் வருகை தந்துள்ளதுடன் அவ்விரு அதிகாரிகளும் கோப்குழு தலைவரின் முன் அனுமதியை பெறாமல் கூட்டத்தின் நடுவே வெளியேறியுள்ளனர். இதனையடுத்து அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவின் தலைவரால் எழுப்பப்பட்ட சிறப்புரிமை பிரச்சினையை தொடர்ந்து நாடாளுமன்றத்தை அவமதித்ததாக குற்றச்சாட்டு தொடர்பில் குறித்த 2 அதிகாரிகளிடம் கடந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி ஒழுங்குநெறி மற்றும் சிறப்புரிமைகள் பற்றிய குழுவின் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். குறித்த விசாரணைகளின் போது தங்களின் செயலில் தீவிரத்தை உணர்ந்து கொண்ட அதிகாரிகள் இருவரும் தங்களின் மனமார்ந்த மன்னிப்பை தெரிவித்துக் கொண்டதாக அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழு குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் அதிகரித்து வரும் நிதி மோசடிகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் சட்டவிரோத பிரமிட் திட்டங்களை செயற்படுத்தும் நிறுவனங்களில் புதிய பட்டியலை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. 1988ஆம் ஆண்டின் 30ஆம் இலக்க வங்கி சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்துள்ள மத்திய வங்கி சாத்தியமற்ற அதீத லாபங்களை நம்பி பொதுமக்கள் பணத்தை முதலீடு செய்ய வேண்டாம் என
அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கையில் தடை செய்யப்பட்டு பிரமிட் திட்டத்தில் ஈடுபடும் நிறுவனங்களை உள்ளடக்கிய புதிய பட்டியலை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. 1988 ஆண்டின் 30ஆம் இலக்க வங்கி சட்டத்தின் 83C பிரிவின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக நேற்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆட்களை சேர்க்கும் அடிப்படையிலான திட்டங்கள் அல்லது நடைமுறைக்கு சாத்தியமற்ற அதீத லாபத்தை வழங்கும் திட்டங்களில் பணத்தை முதலீடு செய்வதை தவிர்க்குமாறும் இது தொடர்பில் மிகுந்த விழிப்புடன் இருக்குமாறும் இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நிதி இழப்புகளை தவிர்ப்பதற்காக எந்தவித முதலீடுகளையும் செய்வதற்கு முன்னர் குறித்த முதலீட்டு வாய்ப்புகளின் நம்பகத்தன்மை மற்றும் சட்டபூர்வமான தன்மையை பொதுமக்கள் கட்டாயம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. நுகர்வோரின் சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கிலான தொடர்ச்சியான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக நடப்பு ஆண்டில் நாடு முழுவதும் மொத்தம் 471 விசேட மருந்தக சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. இலங்கையில் இம்மாதம் 3 மற்றும் 4ஆம் திகதிகளில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனைகளின் கீழ் 109 மருந்தகங்கள் பரிசோதிக்கப்பட்டதுடன் அவற்றில் 86 சட்டமீறல்கள் கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் கடந்த ஜனவரி 1ஆம் திகதி முதல் ஜூன் மாதம் 30ஆம் திகதி வரையிலான காலப்பகுதியில் நாடு முழுவதிலும் 362 மருந்தகங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டிருந்தன. அண்மைய சோதனைகளுடன் சேர்த்து இந்த வருடத்தில் நடத்தப்பட்ட விசேட மருந்தக சோதனைகளின் மொத்த எண்ணிக்கை 471 அதிகரித்துள்ளதாக அந்த சபை தெரிவித்துள்ளது. குறித்த சட்டமலாக்க நடவடிக்கைகளின் விளைவாக நீதிமன்ற நடவடிக்கைகளின் மூலம் 22,69,500 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. காலாவதியான மருந்துகள் மற்றும் மருந்து பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டமை, கட்டாய நுகர்வோர் தகவல்கள் இல்லாத மருந்துகள், நுகர்வோர் தகவல்களுக்கான விதிகளை மீறியமை, அத்துடன் மருந்தகங்கள் ஊடாக விற்பனை செய்யப்படும் மருத்துவ உபகரணங்கள், குழந்தைகள் பயன்பாட்டு பொருட்கள் மற்றும் ஏனைய நுகர்வோர் பொருட்கள் தொடர்பான பல்வேறு குற்றச்சாட்டுகள் குறித்த சோதனைகளின் போது கண்டறியப்பட்டுள்ளன. தெமட்டகொடை குப்பியாவத்தை பகுதியில் கடந்த ஜூலை 23ஆம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு மற்றும் கொலை முயற்சி சம்பவத்துடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்களை பொருளை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். உந்துருளியில் பிரவேசித்த அடையாளம் தெரியாத இருவர் நபர் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்ய முற்பட்ட சம்பவத்தில் தேடப்பட்டு வந்தவர்களே இவ்வாறு கைதாகியுள்ளனர். தேமட்டகுடு குப்பியாவத்தி பகுதியில் கடந்த ஜூலை மாதம் 23ஆம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு மற்றும் கொலை முயற்சி சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் தொடர்பில் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் வழங்கப்பட்டது. குறித்த தகவலின் அடிப்படையில் லேக் டிரைவ் பகுதியில் காவல்துறையினர் சுற்றி வளைப்பொன்றை மேற்கொண்டனர். இந்த நடவடிக்கையின் போது 900 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் முரளி பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட உந்துருளியை குறித்த நபரை செலுத்தி சென்றுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அத்துடன் குறித்த நபருடன் இருந்ததாக கூறப்படும் பொருளை பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய நபர் ஒருவரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கும் 2வது சந்தேக நபருக்கும் தொடர்பு உள்ளதா என்பதை கண்டறிய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தமிழக சட்டசபையில் 2026-2027 ஆண்டு நிதியாண்டுக்கான வேளாண் வரவு செலவு திட்டம் இன்று தாக்கல் செய்யப்படவுள்ளது. வேளாண் துறை அமைச்சர் வினோத் இந்த வேளாண் வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்யவுள்ளார். தமிழக சட்டசபையில் நேற்று 2026 தொடக்கம் 2027 ஆண்டுக்கான தமிழக வெற்றி கழக அரசின் முதல் வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் இன்று தமிழக சட்டசபையில் வேளாண் வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்படவுள்ளது. தமிழக சட்டசபை இன்று காலை 9:30க்கு கூடியது. சபாநாயகர் JCD பிரபாகர் திருக்குறள் வாசித்தவுடன் கூட்டம் ஆரம்பிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் துறை அமைச்சர் வினோத் 2026 தொடக்கம் 2027 ஆண்டுக்கான வேளாண் வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்யவுள்ளார். காவிரி நதிநீர் மேகதாது அணை விவகாரம், விவசாய கடன்கள் தள்ளுபடி உள்ளிட்ட விவகாரங்களும் அரசியல் விவசாய சங்கங்களின் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் வேளாண் வரவு செலவு திட்டம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்முஸ் நீரிணை ஊடாக கப்பல் போக்குவரத்து பாதைக்கான புவியியல் எல்லைகள் தொடர்பாக ஈரானும் ஓமானும் புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்றை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
ஹார்மூஸ் நீரிணையூடான கப்பல் போக்குவரத்து பாதைக்கான புவியியல் எல்லைகள் குறித்து ஈரானும் ஓமானும் ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சில மூன்றாம் தரப்பினர் தலையிடாவிட்டால் இதற்கான கூட்டு அறிவிப்பொன்று இறுதி செய்யப்பட்டு வருவதாக ஈரான் வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் இஸ்மாயில் பகாயி தெரிவித்துள்ளார். ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையிலான இவ்வாறான எந்தவொரு சந்தர்ப்பமும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த குறித்த நீர்வழியில் பாதுகாப்பிற்கு தாமாகவே உத்தரவாதம் அளிக்காது என்று பகாயி மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஈரானுக்கு இதுவரை வழங்கப்பட்ட மிகப்பெரிய விட்டுக் கொடுப்புகளில் ஒன்றாக கருதப்படும் ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையிலான இந்த உத்தேச ஒப்பந்தமானது ஹோர்மோஸ் நீரிணை வழியாக வளைகுடாவிற்குள் நுழையும் கப்பல்கள் மீதான கட்டுப்பாட்டை தெஹ்ரானுக்கு வழங்கும் என ஈரானிய சிரேஷ்ட அதிகாரி ஒருவரும் 2 பிராந்திய அதிகாரிகளும் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தனர். ஈரானின் கோரிக்கைக்கு அடிபணியும் வகையிலான வெளிப்படையிலான நகர்வுகள் காணப்பட்ட போதிலும் முக்கிய விடயங்கள் தொடர்பில் இன்னும் உடன்பாடு எட்டப்பட வேண்டியுள்ளதாக தெரிவித்து நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான ஒப்பந்தம் ஒன்று உடனடியாக எட்டப்பட்டுள்ளது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கூற்றுக்களை குறித்த வட்டாரங்கள் நிராகரித்தன. செய்தி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாகாண சபை தேர்தலை விரைந்து நடத்துமாறு ஸ்ரீலங்கா அரசை வலியுறுத்திய விக்ரம் மிஸ்ரி மறுக்கும் ஜனாதிபதி ஊடக பிரிவு. செம்மணியில் இதுவரை 491 எண்புக்கூடுகள் அடையாளம். களத்தில் இடம்பெற்ற திறந்த நீதிமன்ற அமர்வு. சாவகச்சேரி நகராட்சி துணைத் தலைவர் கிஷோரின் பதவி நீக்கம். இறுதி தீர்ப்பை ஒத்திவைத்த நீதிமன்றம். கோப்புழு கூட்டத்தில் ஆடை விதிமீறல் மற்றும் ஒழுங்கினம். மன்னிப்பு கோரிய அதிகாரிகளுக்கு விலக்கு. தமிழக சட்டசபையில் இன்று தாக்கல் செய்யப்படவுள்ள வேளாண் வரவு செலவு திட்டம் பெரும் எதிர்பார்ப்புடன் விவசாயிகள். ஹோர்மூஸ் நீரிணை எல்லைகள் குறித்து ஈரானும் ஓமானும் ஒப்பந்தம். ட்ரம்பின் கூற்றை மறுக்கும் வட்டாரங்கள். இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctam.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.